Welcome to Live and See Fun Star. இன்னைக்கு April 4th ஒரு current affairs தான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes or banking awareness video course is available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு RRBPO அப்படின்ற coupon code use பண்ணிங்கன்னா you can get it in 50% offer. So the first news is, what is the first day of the 7-day Rangoli Bihu festival traditionally called அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரங்கோலி பிஹு அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் 7 நாள் நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் டேவோட பேர் என்ன அப்படின்னா கோரு பிஹு அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த செலிப்ரேஷன் ரங்கோலி பிஹு அப்படின்னா போக் பிஹு அப்படின்னும் சொல்லுவாங்க. இட் இஸ் அன் அசாமிஸோட நியூ இயர் செலிப்ரேஷன். ஸோ அக்ரிகல்ச்சர் சீசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தே ஆர் ஹேவிங் திஸ். மிட் ஏப்ரலில் தான் இந்த ஒரு டே வந்து வரும். போக் பிஹு ஆர் ரங்கோலி பிஹு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அசாமிஸோட நியூ இயர் அண்ட் 7 days தே யூஸ் டு செலிப்ரேட் ஜாட் பிஹு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் டே இஸ் கோரு பிஹு, செகண்ட் இஸ் மனு பிஹு, கோசைன் பிஹு. இதுக்கு மேலே வந்து இங்கே நம்மளுக்கு கொடுக்கல, பட் ரிமைனிங் இந்த கோரு பிஹு இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், மனு பிஹு செகண்டு, கோசைன் பிஹு தேர்டா, ஃபோர்த் வந்து டட்டர் பிஹு, அப்புறம் நங்கல் அப்படின்னு சொல்லி, தென் செனேஹி சேரா அப்படின்னு மொத்தம் 7 நாள் 7 days வந்து ஒரு இதுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோருன்னா கேட்டில், அது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கேட்டிலுக்கு ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதை டெக்கரேட் பண்ணி ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க. தென் மனு பிஹு அப்போது ஹியூமன் செலிப்ரேஷன்ஸ் லைக் க்ளோத்திங்ஸ், பிளெஸிங்ஸ், ட்ரெடிஷ்னல் ஃபுட்லாம் இருக்கும். பீப்புள் வந்து புது ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுவாங்களாம், எல்டர்ஸ் கிட்ட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிப்பாங்க அந்த மாதிரி. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் குசைன் பிஹு, டெய்டி வர்ஷிப். ஸோ அவங்களோட கடவுள் இருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு நியூ இயர் நல்ல ப்ராஸ்பரஸாக இருக்கணுன்றதுக்காக அதுக்காக. தென் ஃபோர்த் டே இஸ் டாட்டர். அன்னைக்கு வந்து பெங்காலியில் டாட் அப்படின்னா ஹேண்ட்லூம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அசாமீஸ்லேயுமே டாட்னா ஹேண்ட்லூம்னு அர்த்தம். ஸோ கைத்தறி ரிலேட்டடாக தே வில் டெடிகேட். அண்ட் நங்கல் அப்படின்றது டே 5. ஸோ நங்கல் என்னதுன்னா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிடுவாங்க. தென் செனிஹி அப்படின்றது 6th டே. ஸோ அது வந்து பெட்ஸுக்கு மட்டும் டெடிக்கேட்டடாக. கேட்டிலுக்கு கோரு ஃபஸ்ட்டு, பெட்ஸுக்கு வேறு செனேஹி அப்படின்னு சொல்லிட்டு. தென் சேரா அப்படின்றது தான் 7th, த ஃபைனல் டே. ஸோ இன்றைக்கி வந்து 7th டே அன்றைக்கி என்ன பண்ணுவாங்களாம், பெரியவங்களெல்லாம் போய் பார்த்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அன்றைக்கி வந்து சமையல் சாப்பாடு எல்லாமே வந்து ஒரு ஃபீஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த அசாமீஸோட நியூ இயர் 7-day நியூ இயர் ரிச்சுவல். ஸோ அந்த டேஸோட பேரும் வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து விச் டீம் ஒன் த ஃபைனல் மேட்ச் ஆஃப் பட்டலிக் கிரிக்கெட் லீக் 2025. நம்ம இந்தியன் ஆர்மி இருக்காங்க இல்லையா, அவங்க ஆர்கனைஸ் பண்ணது தான். விஜய் திவாஸ் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக, கார்கில் விஜய் திவாஸை அப்சர்வ் பண்ணுறதுக்காக பேட்டலிக் கிரிக்கெட் லீக் அப்படின்னு சொல்லி ஜூபர் அப்படின்ற ஸ்டேடியம் இருக்குல்ல, அதில் வந்து லடாக்கில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வின் பண்ணா அப்படின்னா பேட்டலிக் ஏ அப்படின்ற டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்கு. ஜூபர் ஸ்டேடியம் பேட்டலிக் லடாக்கில் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க April 2025. ஸோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி பாண்டிங்கை அதிகப்படுத்துறதுக்காக 13 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 4 குரூப்ஸாக பூல் பண்ணியிருக்காங்க அவங்கள. ஸோ ஃபைனல் மேட்ச் வாஸ் பிட்வீன் பேட்டலிக் ஏ அண்ட் தர்ச்சிக்ஸ் ஏ. ஸோ அதில் பேட்டலிக் ஏ தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 47 runs வித்தியாசத்தில். லடாக்கில் நடக்குதுன்ற போது ட்ராஃபியாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மரியுல் வில்லோ அப்படின்ற ஒரு பிராண்டு வந்து லடாக்லேயே வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, லடாக்கோட வில்லோ ட்ரீயை யூஸ் பண்ணி கிரிக்கெட் பேட்ஸ் செய்கிறாங்க. ஸோ அதை வாங்கி வின் பண்ணவங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மி அதை கொடுத்துருந்துருக்காங்க ஒரு ட்ராஃபியாக. ஸோ ஈவெண்ட் அட்டண்டீஸ் யார் யார் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லடாக்கி வில்லோ கிரிக்கெட் பேட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் பை மரியுல் வில்லோ அப்படின்னு லடாக்கில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1999 கார்கில் வாரை ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் இதை வந்து இது பண்ணுறாங்க. So this is usually observed on July 26, but April they are having this match. So இது mostly இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டால் கூகுள் சர்ச் பண்ணால் that was not evident. So let us have இப்போ இருக்கிற நியூஸ் மட்டும் நம்ம பார்த்து வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மனோஜ் குமார்ன்ற ஒரு ஆக்டர் பாஸ்ட் அவே அப்படின்றது தெரியும். ஸோ அவரோட நியூஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவரை பற்றின நிறைய பேட்ரியாட்டிக் அவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே நிறையா வந்திருக்கும். ஸோ அவரோட வீடோட பேரே வந்து பாரத் அப்படின்னு சொல்லி பேர்லாம் வச்சுருப்பார். ஸோ ஃபேமிலி அண்ட் நேஷனை தான் அவருக்கு முன்னாடி வச்சார். ஸோ ஹீ கேவ் ப்ரியாரிட்டி டு தீஸ் 2 things அப்படின்லாம். ஸோ ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்ற ஒரு
டேக்லைன் ஸ்லோகனை வந்து அப்போ அவரோட பேட்ரியாட்டிக் ஃபிலிம்ஸ் நிறையா எடுத்தார். ஸோ அதில் வந்து ஹீ ஆக்டட். ஸோ எந்த ஃபிலிமில் அந்த டேக்லைன் அவர் யூஸ் பண்ணார் அப்படின்னா உப்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பரில் அன்றைக்கி ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஹீ இஸ் 87 ஏஜ் ஓல்ட். திருபாய் அம்பானி ஹாஸ்பிட்டலில் தான் இறந்து போனார். ஸோ ஹீ இஸ் அ பாலிவுட் ஆக்டர். ஸோ he did had other name like Hari Krishna Giri Goswamiன்றது தான் உண்மையான நேம். பட் அவர் படத்தில் நடிக்கணுன்றதுக்காக மனோஜ்குமார் அப்படின்னு அவரோட பேரை வந்து திலீப் குமார் அப்படின்னு ஒரு ஆக்டரை கேரக்டராக ப்ளே பண்ண அவரோட ஒரு ஃபில்மில் வந்து வச்சுருந்துருப்பார். ஸோ அதை வந்து அவரோட நிக் நேமாக எடுத்துக்கிட்டாரு. ஸோ கேரியர் நேமாக அது மனோஜ்குமார்னு செட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ஃபிலிம் கேரியர் இன் 1957 ஃபேஷன் பிராண்ட்லலாம் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவரோட ஃபில்ம்ஸ் 1962 1964 வந்து நிறைய ஹிந்தி ஃபில்ம்ஸில் ஹீ வாஸ் வெரி பாப்புலர். நேஷ்னலிஸ்ட் கேரக்டர்ஸ், ஸோ நாட்டுப்பற்று மிக்க ஒரு யங் பாயாக நிறைய யங் யூத்தாக வந்து போர்ட்ரே பண்ணதில் ஹீ பிளேட் அ வைட்டல் ரோல். ஸோ அந்த டைமில் வந்து ஹீ பிளேட் தேட் கைண்ட் ஆஃப் ரோல். ஸோ பேட்ரியாட்டிக்காக இருக்கிற மாதிரி சில ரொம்ப அதிகமான ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணுற ஃபிலிம்ஸ் எல்லாம் ஹீ மேட். ஸோ சஹீத், உப்கர், பூரப் அவுர் பஷீம், அப்புறம் கிரண்டி அப்படின்னு சொல்லி நிறைய ஃபில்ம்ஸ் எல்லாம் ஹீடட். ஸோ ஃபில்ம் மெசேஜஸ் லைக் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இவர் வந்து நிறைய பேட்ரியாட்டிக் ஃபில்ம்ஸ்லாம் எழுதுறதுனால நடிக்கிறதுனால லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொன்னார்னா அவரோட ஸ்லோகனான ஜெய் ஜவான் ஜெய் கிஷானை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹீ யூஸ்ட் ஹிம். ஸோ பிகாஸ் ஹீ ஹேட் தட் பேட்ரியாட்டிக் ஃபீல், அதை வந்து அவரோட ஃபில்ம்ஸ்லையும் ஹீ போர்ட்ரேட். ஸோ அதனால தான் கிளர்க் 1989, ஜெய் ஹிந்த் 1999. ஸோ அதெல்லாம் வந்து கடைசியாக வந்த ஃபில்ம்ஸ் விச் டிடன்ட் டூ மச் வெல். ஸோ பிஜேபியில் ஹீ ஜாயின்ட். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியும். 2004 ஹீ ஜாயின்ட் அண்ட் ஹீ ஹேட் மோர் அதில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ லேட்டஸ்ட்டாக அதனால ஹீ வாஸ் கிவன் பத்மஸ்ரீ அவார்ட் மனோஜ்குமார் 1992 அண்ட் தாதா சாஹேப் பால்கே அவார்டுமே வந்து ஆஃப்டர் ஹீ ஜாயின்ட் பிஜேபியில் 2004 ஜாயின் பண்ணாரா. 2014 ஹீ வாஸ் ஆக்டிவ்லி ப்ரமோட்டிங் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ 2016 ஹீ காட் தாதா சாஹேப் பால்கே அவார்ட் ஃபார் ஹிஸ் சினிமாட்டிக் ஹானர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்லாம். ஸோ அந்த ஜெய் ஜவான் ஜெய் கிசான்லாம் வந்து லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக இருக்கப்போ காயின் பண்ண ஒரு ஸ்லோகன். அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹீ சீக்ட் ஹெல்ப் ஆஃப் மனோஜ்குமார். ஸோ அதனால் அவரோட உப்கர் அப்படின்ற படத்தில் ஹீ மேட் தட் ஆஸ் அ ப்ரைமரி தீம். ஸோ இப்போ வந்து அவரோட எதனால் அவர் இறந்து போனாருன்னு கொடுத்துருக்காங்க. டீகாம்போசிட்டட் லிவர் சிரோசிஸ், ஸோ விச் இஸ் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் லிவர் ஃபெயிலியர். ஸோ அதனால தான் அவர் இறந்துமே போயிருக்காரு அட் த ஏஜ் ஆஃப் 87. ஸோ தேட்ஸ் இட். மேபி நம்மளுக்கு இந்த அவார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஹீ ஜாயின்ட் பிஜேபி இன் 2004. அதுக்கு முன்னாடி பத்மஸ்ரீ வந்து 1992. ஆஃப்டர் தேட் ஹீ காட் தாதா சாஹேப் இன் 2016. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் அவார்ட் ஹீ காட். ஸோ அது வேணால் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். 2025 UNCTAD ரிப்போர்ட் ஆன் இந்தியாவோட குளோபல் ரேங்கிங் இன் ரெடினஸ் ஃபார் ஃப்ரண்ட்னியர் டெக்னாலஜி இண்டெக்ஸில் என்ன ரேங்கிங்கில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 36. ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட்டோட நேம் என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். அதனுடைய ரிப்போர்ட் பேர் என்ன, டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் ரிப்போர்ட் இன்க்ளூசிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் ரிப்போர்ட்டோட நேம். பட் அதில் வந்து தேர் இஸ் அ சப் காம்பனண்ட், அதாவது என்ன மாதிரியான எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட்னியர் டெக்னாலஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் நம்மளோட இண்டெக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளை அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஷால் சி தேட் ஹவு மச் ரேங்கிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது 183 பேஜஸ்க்கு மேலே இருக்குது, வி கான்ட் கோ த்ரூ தேட். பட் இந்தியா என்ன பொசிஷனில் இருக்குது அந்த இது மட்டும் நம்ம இந்தியாவோட ரேங்க் எவ்வளோ அப்படின்னா 36th ரேங்க், ரெடினஸ் ஃபார் ஃப்ரண்ட்னியர் டெக்னாலஜி இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ இட் இஸ் அ குளோபல் ரேங்கிங் ரிப்போர்ட் பப்ளிஷ்டு பை UNCTAD. ஸோ யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் UNCTADோட ஃபுல் ஃபார்ம். டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ரிப்போர்ட் 2025ன்றது தான் நான் சொன்ன மாதிரி அதனுடைய TIR 2025ன்றது தான் இந்த ரிப்போர்ட்டோட நேமே. ஸோ பர்பஸ் ஆஃப் த இண்டெக்ஸ் இஸ் டு கண்ட்ரியோட எபிலிட்டி, நம்ம AI அண்ட் நானோடெக் இதெல்லாத்தையும் டெக்னாலஜி எல்லாம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதெல்லாத்தையும் எப்படி எவாலுவேட் பண்ணுறாங்க, எப்படி அதெல்லாத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு கண்ட்ரியும் பண்ணுறாங்கன்றதை ஆக்சஸ் பண்ணி
ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட குளோபல் ரேங்கிங் கரண்ட் ரேங்கிங் 36th out of 170 countries. ப்ரீவியஸாக நம்ம வந்து 2002 எடுக்கும்போது 48th பொசிஷனில் இருந்தோம். ஸோ சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ் இருக்குது நம்மளுக்கு. அண்ட் R&D, AI டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டியில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்டில் நம்மளோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வெறும் 5% தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதுவுமே ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம். நம்ம கவர்மெண்ட் கிட்டே இருக்க லேப்ஸில் மட்டுமே அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் போடுறாங்க, தட் இஸ் பட்ஜெட் அலோகேஷன் கொடுக்குறாங்க. நாட் அலோவிங் ப்ரைவேட் பார்ட்னர்ஸ் இஸ் வில் மேக் த ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் காம்பனண்ட் வைஸ் இந்தியாவோட ரேங்கிங் பார்த்தோன்னா ஐசிடி ரெடினஸில் வந்து 99th, ஹியூமன் கேபிட்டல் ஸ்கில்ஸில் 113th. ஸோ இதுதான் நம்ம இருக்கிறதுல ஹியூமன் கேபிட்டல் ஸ்கில்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்றத காட்டுது. அப்படியே இருக்கிற லைக் இப்போது கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் பே பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணி ஐஐடி மாதிரியான காலேஜஸில் டாப் 1% நாலேஜ் உள்ள பீப்புள் எல்லாம் படிக்கிறாங்க. பட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தேர் கிராஜுவேஷன் தே ஆர் ஃப்ளைங் அவுட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களோட நாலேஜ் அதுக்கு கான்ட்ரிபியூஷனுக்குலாம் வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. பட் தே ஹாவ் டு கான்ட்ரிபியூட் பேக் டு ஆர் எக்கனாமி. பட் அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் இங்கே வந்து மார்க்கெட் இஸ் நாட் ஸோ குட் அப்படின்றதுனால தே ஆர் ஃப்ளைங் அவுட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த நாலேஜ் ட்ரெயினுமே வந்து நம்மளுக்கு இன்னும் இருக்குது. ஸோ அதுவுமே சரி பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து நாலேஜபிளாக இல்லையான்னு கேட்டால் தே டூ, பட் அவங்களோட ஸ்கில்ஸ் எக்ஸல் பண்ணுறதுக்கும் வந்து தேர் ஆர் சர்டன் ட்ரபிள் ஹியர். ஸோ R&D பர்ஃபார்மன்ஸ் வந்து 3rd globally, ஸோ தட் இஸ் வெரி குட். இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டி 10th பொசிஷனில் இருக்குது. ஃபைனான்ஸ் ஆக்சஸ் டு ஃபண்டிங் வந்து 70th பொசிஷனில் இருக்குது. அண்ட் டெக்னாலஜி லீடர்ஷிப்பில் இந்தியா அமாங் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க, டிஸ்பைட் லோ பெர் கேபிட்டா இன்கம். ஸோ இது வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் இந்தியாவை பற்றி ஒரு கன்சர்னாக சொல்கிறது அதுதான். நம்ம விக்சித் பாரத் ஆகணும்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாரையும் சேர்த்து தான் கொண்டு போகணும். பட் ஸ்டில் வி ஆர் ஹேவிங் பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன? டோட்டல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். டோட்டல் பாப்புலேஷன் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து டிவைட் பண்ணி வரது தான் பெர் கேபிட்டா இன்கம். ஸோ அப்படி பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. ஸோ தேர் ஆர் ரீசன்ஸ் தேட் நம்மளோட பாப்புலேஷன் அதிகம், அதனால கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் தேட் சேஸ் நம்மளோட பெர் கேபிட்டா இன்கமும் வந்து கூடணும் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நம்மளோட கம்பேரபிள் கண்ட்ரீஸ் லைக் சைனா, பிரேசில், ஃபிலிப்பைன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி ஒரு டாப்பிக்குக்கும் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒப்பீனியன்ஸ் ஆன் ஏஐ அண்ட் பர்சனல் டேட்டாலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்குமே ஒரு டாப்பிக்குமே வந்து தே யூஸ் டு ரேங்க் பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வி குடன்ட் ஹாவ் ஒரு செப்பரேட் இந்தியாவுக்கான ஒரு தனி இதெல்லாம் இல்லை. ஆல் ஓவர் த குளோப் அவங்க செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 10 countries வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது குளோபல் ட்ரேட் ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்தியா வந்து 305 நம்பர் ஆஃப் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி மொத்தம் 2010 to 2011. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் அண்ட் ரேங்கிங்குமே வந்து தேர் இஸ் அ சேஞ்ச் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 558. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ வி கான்ட் கெட் இந்தியாவோடது மட்டும் இதில் பார்க்க முடியாது. பிகாஸ் எல்லாரையுமே வந்து ஆக்சஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ரீஸ்கில்லிங் அண்ட் அப்ஸ்கில்லிங்க்கெலாம் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் வி கேன் சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாலிசி டு பில்ட் டேட்டா, இந்தியா கிட்ட வந்து எத்திக்கல் கைட்லைன்ஸ் ஃபார் ஏஐ அண்ட் பயோமெட்ரிக் ரிசர்ச் அண்ட் ஹெல்த் கேர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ப்ரைவசி, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா அல்கரிதம் இதெல்லாம் வந்து பண்ணுறோம். அண்ட் கான்ட்ரிபியூஷன், கிட் ஹப்போட டெவலப்மெண்ட், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்தியாவோட ரோல் எப்படி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்தால் மோஸ்ட்லி இந்தியாவோட ரேங்கிங் இப்போதைக்கு என்ன அண்ட் ஒரு பேராமீட்டர்ஸ்லேயும் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் GitHub டெவலப்பர்ஸில் நம்ம 2nd and globally, அண்ட் ப்ரைவேட் ஏஐ பிளேஸ்மெண்ட்டில் 10th globally அப்படின்னு சொல்லி இதிலலாம் இருக்குது. ஸோ வி டூ ஹேவ் இந்தியாவோட ஏஐ மிஷன். ஸோ எஜுகேஷன் அண்ட் ஆக்சஸ் அண்ட் ஏஐ ப்ரோக்ராம் அது ஒன்று இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏஐ ரிலேட்டடாக இந்தியன் ஸ்டேட்ஸ் லைக் கேரளாலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா 7th கிளாஸோட கேரளாவோட ஐசி டெக்ஸ்ட் புக்ஸில் ஏஐ லேர்னிங்கை வந்து ஒரு சப்ஜெக்டாக ஆரம்பித்தாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே வந்து இப்போது ஏஐ கோடிங், டிஜிட்டல் டூல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து 6th to 9th நம்ம அவங்களோட கரிக்குலம்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டார்கெட்லாம் போட்டு இந்த ஜூனில் ஆரம்பிக்க போகுது இல்லையா? ஸோ அப்போலேருந்து
புது புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அப்போது இந்த சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் வி ஆர் நாட் ஷுர் yet. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுமே வந்து ஏஐக்கு தனி ஒரு ஸ்கில்லிங்காகலாம் தனியாக ஒரு மெட்டா ஏஐ மாடல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டுமே வந்து நிறையா ஃபர்ஸ்ட் ஏஐ டெக் ரோபோட் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி இட் இஸ் கோயிங் ஆன். ஸோ நம்மளோட டெவலப்மெண்ட் அதனால தான் நல்லா இருக்குன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 36th பொசிஷனில் நம்ம அடைஞ்சதுக்கு தேர் ஆர் மோர் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்பிசிஐயோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் க்ரோத் அட் என்பிசிஐ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அது அப்படின்னா ரோஷினி ராஜோலா அப்படின்றவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்பிசிஐ ரோஷினி ராஜோலாவை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் க்ரோத் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்பிசிஐயோட டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன் எல்லாத்தையும் ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் லீட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் வித் பேங்க், ஃபின்டெக்ஸ், ரெகுலேட்டட் கவர்மெண்ட் பாடி எல்லாத்தையும் ஷீ வில் பி தேர். அண்ட் ப்ரீவியஸாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஏஷியா பசிபிக் ரீஜனல் ஹெட்டாக வந்து வெஸ்டர்ன் யூனியனுக்கு இருந்திருக்காங்க. டிஜிட்டல் பேங்கிங் ஹெட்டாக வந்து கார்ட்ஸ் ஹெட் அதுவாகவும் 2 பொசிஷனுமே வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் ஷீ வாஸ் ஹோல்டிங் தட் பொசிஷன். அண்ட் அவங்களோட யூபிஐ ரிலேட்டடாலாம் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் எந்த புக் வந்து விமென்ஸ் ப்ரைஸ் ஃபார் நான் ஃபிக்ஷன் 2025 அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் டெல்லிங் த ஸ்டோரி அபவுட் WWI பாலிஷ் ரெசிஸ்டன்ஸ் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஏஜென்ட் ஜோ அப்படின்ற ஒரு புக்குக்கு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ விமென்ஸ் ப்ரைஸ் ஃபார் நான் ஃபிக்ஷன் 2025 ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. செலிப்ரேட் அவுட்ஸ்டாண்டிங் நான் ஃபிக்ஷன் ரைட்டிங் பை விமென். செகண்ட் இயராக இது வந்து இந்த எடிஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க, விமென்ஸ் ப்ரைஸ் ஃபார் நான் ஃபிக்ஷன்னு சொல்லிட்டு. ஸோ நேச்சர், ஐடென்டிட்டி, ரெசிலியன்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் மெமரி இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணால் அந்த புக்கை வந்து தே வில் செலக்ட். ஸோ இதில் வந்து குளோபல் வாய்ஸஸ் அண்ட் விமெனோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷோகேஸ் பண்ணணுன்னு காட்டுறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் புக் விச் வாஸ் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் திஸ் ப்ரைஸ் இஸ் வாட் த வைல்ட் சீ கேன் பி அப்படின்னு ஹெலன் ஸ்கேல்ஸ் அப்படின்றவங்க எழுதுனது. அண்ட் புக் நம்பர் 2 இஸ் ரைசிங் ஹேர், சோலே டால்டன் அப்படின்றவங்க எழுதுனது. தென் புக் நம்பர் 3 இஸ் 1000 த்ரெட்ஸ், நெஹ் செரி அப்படின்றவங்க எழுதுனது. தென் த ஸ்டோரி ஆஃப் அ ஹார்ட், ரேச்சல் கிளார்க் அப்படின்றவங்க எழுதுனது. தென் ப்ரைவேட் ரெவல்யூஷன், யோங் எழுதுனது. ஏஜென்ட் ஜோ அப்படின்றது தான் கிளாரே மியோலே அப்படின்றவங்க எழுதுனது. ஸோ இது 6 புக்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விமென்ஸ் ப்ரைஸ் ஃபார் நான் ஃபிக்ஷன் வந்து ஒரு லிட்ரரி அவார்ட் நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் விமெனுக்காக மட்டும் கொண்டு வரப்பட்டது. 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டைம். விமென்ஸ் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் புக் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த நான் ஃபிக்ஷன் இஸ் அ சிஸ்டர் ப்ரைஸ் ஆஃப் விமென் ப்ரைஸ் ஆஃப் ஃபிக்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஃபிக்ஷனுக்கு நான் ஃபிக்ஷனுக்கு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போமா. ஸோ 2023 தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணி 2024 ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க அவார்ட். 2023 பப்ளிஷ் ஆன புக்ஸுக்கு 2024 கொடுக்குறாங்க. அப்போ இந்த வருஷம் கொடுக்குறது என்னது, 2024 பப்ளிஷ் ஆன புக்ஸுக்கு 2025 கொடுக்குறாங்க. ஸோ 3 இயர்ஸாக வந்து இது கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இதை ஃபண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா சார்லோட் ஆட்கின் ட்ரஸ்ட். ஸோ சார்லோட்டே ஆட்கின் ட்ரஸ்ட் அப்படின்றவங்க. ஸோ 30,000 யூரோஸ் வந்து ப்ரைஸாக கொடுப்பாங்க, ஃபண்ட் பண்ணுவாங்க ப்ரைஸுக்கு. ஸ்டாச்சு நேம் சார்லட் அப்படின்னு ஒரு ஸ்டாச்சுவும் கொடுப்பாங்க. ஸோ ஜூன் 2023 தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பான்சர் ப்ரைஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஃபேமிலி ட்ரீ கம்பெனி ஆஃப் ஃபைண்ட் மை பாஸ்ட் அப்படின்றவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் யார் வாங்கினா அந்த மாதிரிலாம் நேம் இருக்கும் இல்லையா. ஸோ 2024 வந்து ஹிஸ்டாரியன் சூசன் லிம்காம்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஃபேர் ஃபேஷன் கேம்பைனர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க போல். ஸோ அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதவே வந்து பீப்புள் யூஸ் டு செலிப்ரேட் மோர். அப்படி பார்க்கும்போது இப்போ 2024 இந்த அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு தானே அர்த்தம் 2023 ரிலீஸ் ஆன புக்ஸுக்கு. ஸோ அப்படி வின் பண்ண புக்கு பேர் என்ன அப்படின்னா டோப்பல் கேங்கர், நயோமி கிளீன் அப்படின்றவங்க எழுதுனா டோப்பன்கிளாங்கர் அப்படின்னு ஒரு புக்கு. ஸோ அதுதான் வின் பண்ணியிருக்கு. ஸோ 16 புக்ஸ்லேருந்து 6 புக்ஸ் இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 12 தான் வந்து இந்த புக்கோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கும், யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. கவிதா புரி அப்படின்றவங்க தான் அந்த யார் வின்னன்றதை பிக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து யார் வின்னர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். பட் இப்படி ஒரு அவார்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
விமன் ப்ரைஸ் ஃபார் நான் ஃபிக்ஷன், விமன் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷன். ஸோ இந்த 2024 நான் ஃபிக்ஷன் யாருன்னு பார்த்தோம்ல, ஃபிக்ஷனில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா வி கணேசநாதன் அப்படின்னு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. பிரதர்லெஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ that's the book. அது நிறையா கான்ட்ரவர்சி ஆச்சு ஃபார் ஹர் செகண்ட் நாவல் பிரதர்லெஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். தென் அது வந்து 2021 இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க போல் ஃபார் ஃபிக்ஷன், விமன் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷன். அது வந்து 2021 கொடுக்குறாங்க போல். சூசன் கிளார்க்குன்னு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதனுடைய லிஸ்ட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எந்த இனிஷியேட்டிவ் வாஸ் அக்ஷர் ஷெராஃப் அவார்டட் அட் த நேஷ்னல் யூத் அவார்ட் 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னா என்ன பண்ணதுனால இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க நேஷ்னல் யூத் அவார்ட் 2025னா டிஜிட்டலைசேஷன் ஆஃப் அங்கன்வாடி சென்டர்ஸ் அண்ட் ஏர்லி எஜுகேஷன். ஸோ அங்கன்வாடி சென்டர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நேஷ்னல் யூத் அவார்டை வந்து பார்லிமெண்ட் ஹவுஸ் நியூ டெல்லியில் April 3 அன்னைக்கு அந்த அவார்டு வந்து அவர் கொடுத்துருக்காங்க பை யூனியன் மினிஸ்டர் மன்சுக் மந்தவியா. ஸோ யூத் அண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. பிஎன்எஸ் ஆகாஷ் ஷரஃப் பிட்ஸ் பிலானி 2022 ஹீ ஃபினிஷ்ட் ஹிஸ் யூஜி. அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக யுவா ஸ்பார்க் அப்படின்ற ஒரு இடத்துல ஹி வாஸ் ஒர்க்கிங். ஸோ யுவா ஸ்பார்க் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஹீ ஃபவுண்டட் லான்ச்ட் இன் 2018 as a 17-year-old kid ஆகாஷ் ஷரஃப். ஸோ பெங்களூரு டவுனில் ஹி வாஸ் தேர். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா 600 அங்கன்வாடி சென்டர்ஸ் அக்ராஸ் ரூரல் இந்தியாவில் க்யூரேட்டட் வெர்னாக்குலர் கண்டென்ட் மூலயமா டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் உள்ள லைப்ரரிஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஸ்மார்ட் லேர்னிங் டிவைசஸ் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. 700+ வாலண்டியர்ஸ் அண்ட் 35+ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2.5 crore வந்து ஃபண்டிங்கும் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் அமேசான், பிசிஜி, இந்தியன் ஆயில், எம்எஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும். ஸோ இந்த நேஷ்னல் யூத் அவார்டு அப்படின்றது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு அண்டர் 30 வயசுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அவார்ட். ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு அவர் சொசைட்டி அண்ட் நேஷன் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லாமே வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ஃபீல்டு என்ன ஃபீல்டில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அவார்டு வந்து கொடுக்கப்படும். ஸோ ஆகாஷ் ஷரஃப் ஃபவுண்டட் தட் யுவா ஸ்பார்க்குன்ற ஒரு ஃபவுண்டேஷனை 17 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணி ஹி வாஸ் ஹெல்பிங் ஆல் தோஸ் அங்கன்வாடி டிஜிட்டலைசேஷன் அதெல்லாம். அதனால் அவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரஷ்யன் நியூக்ளியர் சப்மரைன் எக்யூப்டு வித் ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் பர்ம். ஸோ ஹேர் ஸ்டைல்னு நினச்சிட வேணாம், இட்ஸ் இஸ் அ பர்ம் நியூக்ளியர் சப்மரைன் ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்றத யூஸ் பண்ணி அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஷெவ்மெஷ் அப்படின்ற ஷிப்யார்டில் ரஷ்யாவில் இந்த பெர்மன்ற சப்மரைன் நியூக்ளியர் சப்மரைனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரஷ்யாவோட பசிபிக் ஃப்ளீட்டில் 2026 இட் வில் பி ஜாயினிங். கமிஷன் ஆகுது அப்போ தான், இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. ஸோ டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு கமிஷன் பண்ணுறது 2026. ஸோ இதோடைய ரோல் வந்து மல்டி ரோல், நேவல் அண்ட் லேண்ட் பேஸ்ட் ஸ்ட்ரைக்ஸுக்கு இட் வில் பி யூஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் யாசன் கிளாஸ் சப்மரைன் எக்யூப்மெண்ட் வித் ஹைப்பர்சானிக் மிசைல் வந்து இதுதான். அண்ட் அக்குலா அப்படின்னு ஏற்கனவே ஒன்று இருந்திருக்கு. அண்ட் ஆஸ்கர் கிளாஸ் சப்மரைன்ஸை இது வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து கோஷி மெச்சி இன்ட்ரா ஸ்டேட் லிங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆகிருக்கு. அந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு ஸ்கீமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னு அந்த பேர் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ PMKSY பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனா அப்படின்றது. அதில் ஏஐபிபினா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம். இதில் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனாவில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 மேஜர் காம்பனண்ட்டில் ஒன்று வந்து ஏஐபிபி, தட் இஸ் ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம். 2வது வந்து ஹர் கேட் கோ பானி அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த 2 காம்பனண்ட்டில் இந்த காம்பனண்ட் என்னென்னு தெரியுதா? ஸோ கிருஷி சஞ்சாய் யோஜனானாலே இரிகேஷன் அண்ட் அந்த இரிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற வாட்டர் யூசஸை வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ஃபார்மிங்க்கு வாட்டர் ஆக்சஸ்
அதிகமாக இருக்கணுன்றதுக்காக 2015-16 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த ஒரு ஸ்கீம். இதை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பட் பேசிக்காக இப்போ என்னென்னா இந்த கோசி மெட்ரி இன்ட்ரா ஸ்டேட் லிங்க் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ராஜெக்டை இது கீழே கொண்டு வரதுக்கான காரணம் என்னென்னா ஏஐபிபி ஆக்சலரேட்டட் இந்த இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம்ன்றதே உங்களுக்கு அந்த நேம்லேயே தெரியுது. ஆல்ரெடி இருக்கிற ஸ்டார்ட் பண்ணி முடிக்கப்படாமல் இருக்கிற இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக ஸ்பீடப் பண்ணி முடித்து மக்களுக்கு உபயோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ அதனால் இந்த ஒரு பாட்னா சாஸ்ரம் காரிடோர் அண்ட் கோசி மெட்ரி இன்ட்ரா ஸ்டேட் ப்ராஜெக்ட் பீகாரில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்கீம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்டர் த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட சேர். இது வந்து கனெக்டிவிட்டி அண்ட் இரிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும் பீகாரில் அப்படின்றதுனால தே ஸ்டார்டட் இந்த ப்ராஜெக்ட் நம்பர் 1 வந்து பாட்னா சாசரம் காரிடோர். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ காஸ்ட் கூட ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் 4 லேன் அக்ராஸ் கண்ட்ரோல்டு காரிடார் வயா ஹைப்ரிட் ஆன்விட்டி மோட் மூலயமா தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ இது வந்து ரோட்வேஸ் லேட் பண்ணுறது. ஸோ இது ஓகே, இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இது என்னதுன்னா இந்த ப்ராஜெக்டை இந்த ஒரு ஸ்கீம் கீழே இன்க்ளூட் பண்ணுறதுனால இந்த ஸ்கீமுக்கு ஒதுக்கியிருக்க பட்ஜெட்டரி அலோகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து திஸ் ப்ராஜெக்ட் வில் கெட் பெனிஃபிட்டட். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து மார்ச் 2029 வில் பி கம்ப்ளீட்டட். அண்ட் அந்த பேசின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இட் வில் பி டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 ப்ராஜெக்ட் பீகாரில் லான்ச் ஆகிருக்கு. ஒன்று வந்து பாட்னா சாசரம் காரிடார் அப்படின்னு ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் வாட்டர்வேஸ் லிங்கேஜ் ப்ராஜெக்ட். ஸோ இது ரெண்டும் வந்து இட் வில் பி டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதனுடைய அலோகேஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ ரூபாய்க்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டேக் அ லுக். நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் வாஸ் அப்ரூவ்ட் த ஹையஸ்ட் SSA allocation for this last financial year but received no funds until March 27, 2025 கேட்டிருக்காங்க, which is தமிழ்நாடு. and you know what, எஜுகேஷன் மினிஸ்டரோட நம்ம சிஎம் சண்டை போடுறதுக்கான ஒரு அந்த ஒரு ப்ராப்ளம் டிஸ்பியூட் வந்ததுக்கான ரீசன் இதுதான், சமக்ர சிக்ஷான் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கீம் என்னென்னா 2018 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். ஆக்சுவலாக 3 எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்கீமை வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க ஒரே ஸ்கீமாக, சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் த செகண்ட் ஒன் இஸ் ராஷ்ட்ரிய மயமிக் சிக்ஷா அபியான். தேர்ட் வந்து டீச்சர் எஜுகேஷன். இது 3ஐயும் சேர்த்தது தான் சமக்ர சிக்ஷான் அபியான். ஸோ ஃபார் த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து நம்மளுக்கு தான் ஹையஸ்ட் அலோகேஷன் சொன்னாங்க. பட் ஃபண்டு ரிலீஸ் பண்ணவே இல்லை, பிகாஸ் நம்ம வந்து NEPயை நம்ம சைன் பண்ணலைன்றதுனால. ஸோ இந்த ஃபண்டு நம்மளுக்கு மட்டும்தான் வித்ஹெல்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆப்போசிஷனாக இருக்கிற ஆப்போசிஷன் ரூலிங் ஸ்டேட்ஸான கேரளா, TN, வெஸ்ட் பெங்கால் இது 3க்குமே அவங்க கொடுக்கல. ஸோ இதை தவிர்த்து எல்லாமே வந்து ரூலிங் பார்ட்டியோட அலீஸாக தான் இருக்காங்க, ஆர் ரூலிங் பார்ட்டிஸாக ரூல் பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சமக்ர சிக்ஷான் அபியான் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர் ட்ரைனிங், எஜுகேஷ்னல் ரிசோர்ஸஸ் அக்ராஸ் இந்தியா எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமாயிக் சிக்ஷா அபியான் அண்ட் டீச்சர் எஜுகேஷன் இது 3ஐயும் மர்ஜ் பண்ணி கொண்டு வந்த ஸ்கீம் தான் சமக்ர சிக்ஷான் அபியான். ஸோ தமிழ்நாடுக்கு 2000+ crores வந்து அலோகேட் சொல்லியிருந்தாங்க, அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 1000+ வெஸ்ட் பெங்காலுக்கு, கேரளாவுக்கு 300 crore. ஸோ இது ஃபண்டை வந்து ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா டிஸ்பியூட் தான். ஸோ நேஷ்னல் டிஸ்பர்ஸ்மெண்ட் கான்டெக்ட்ஸில் அதர் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க, பட் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ஃபண்ட் ரிலீஸ் க்ரைட்டீரியா என்னென்னா சப்மிஷன் ஆஃப் ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்ஸ், மேட்சிங் ஸ்டேட் ஷேர், அப் டு டேட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸ் செட்டில்மெண்ட் இதெல்லாம் பார்த்து தான் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடுக்கு ஏன்னா அப்போஸ் த 3 language ஃபார்முலா ஆஃப் NEP அண்ட் refused to sign the PM Shri MOU சைன் பண்ணலை நம்ம. ஸோ அதனால் நம்மளுக்கு இதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் SSA ஃபண்டை வந்து நாங்கள் வித்ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. டு பி ஃப்ராங்க், NEP இஸ் அ குட், ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்த்தா நல்லது தான். பட் அதில் அந்த 3 லாங்குவேஜ்ன்ற ஒரு லைன் மட்டும்தான் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஆல்சோ அதில் சர்டன் ஃப்ரேசஸ் லைக் சான்ஸ்கிரிட்டை எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். பட் ஓவராலாக பார்க்கும்போது நம்மளோட
ஸ்கூல்லையே வந்து நம்மளோட ஆக்டிவிட்டி பேஸ்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும், ஸ்கில் ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சர்டன் ஃப்யூச்சரிஸ்டிக் கோல்ஸ் எல்லாம் இருக்கும் தான். பட் அதில் நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் ரிலேட்டாக இருக்கிறது மட்டும் சரி வராது. ஸோ கீப்பிங் இன் த மைண்ட் த டைவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஆர் த ஹோல் ஆஃப் இந்தியாவே பார்த்தோன்னா அந்த டைவர்சிட்டியை பேஸ் பண்ணி இந்த மாதிரி லாங்குவேஜ் ரிலேட்டடாக ஒரு இது கொண்டு வந்திருக்கக்கூடாது தான். பட் we can't do anything. ஸோ பார்லிமெண்ட்ரி பேனல் அப்சர்வேஷன் கிரிட்டிசிசம்லாம் வந்துச்சு. ஸோ இம்பேக்ட் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தாங்க. எஜுகேஷ்னல் இம்பேக்ட் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டே வந்து அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பட்ஜெட்டில் அலோகேஷன்லாம் ஒதுக்கிட்டாங்க. பட் யா ஸ்டில் வி டென்ட் கெட் ஃப்ளாக்ஷிப் எஜுகேஷன் ஸ்கீம். அண்ட் பிஎம் ஸ்ரீன்றது வந்து பிஎம் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான். மாடல் ஸ்கூல் இனிஷியேட்டிவ் கொண்டு வரணும். தமிழ்நாடு அதில் சைன் பண்ணலை. இந்த பிஎம் ஸ்ரீலேயே வந்து 33 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் சைன் பண்ணிட்டாங்க. மொத்தம் 36 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அப்போ 3 இது சைன் பண்ணல. அந்த 3 இது யாருன்னா இப்போ நம்ம பேசின தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், இவங்க நம்ம 3 பேரும் வந்து சைன் பண்ணல. அதனால் நம்மளுக்கு இந்த ஃபண்டும் வந்து அலோகேட் பண்ணல, எஸ்எஸ்ஏ ஃபண்டும் வந்து அலோகேட் பண்ணல. ஸோ தேட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர். ஸோ நியூஸ் பேப்பரில் கான்ட்ரவர்சியலாக இருந்தது, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதுதான் ரைட் வே டு ஸ்டடி கான்ட்ரவர்ஷியல் திங் இன் நியூஸ் பேப்பர். ஸோ நியூஸ் பேப்பரில் வருதுன்றதுக்காக அது எல்லாத்தையும் ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்னென்னா எந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கணும், எதில் எம்ஓயு சைன் பண்ணலை, அதனால் எவ்வளோ ஃபண்டு கொடுக்கல, ஸோ அந்த ஃபண்டு அமௌண்ட்டும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஸோ நம்ம வந்து அந்த எம்ஓயு சைன் பண்ணாதனால, பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் சைன் பண்ணாததுனால எஸ்எஸ்சி ஃபண்டும் வந்து வித்ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நம்ம என்இபி வந்து பிடிக்கல அப்படின்றதுனால, அதில் என்இபி ஹோலாக பிடிக்கலன்னு சொல்லலை, அதில் அந்த 3 லாங்குவேஜ் மாடல் மட்டும் பிடிக்கல. ஸோ தட் இஸ் த பாயிண்ட் ஹியர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த டோட்டல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் உமன் ஆண்டர்பிரினர் கேன் ரிசீவ் ஓவர் 3 years அண்டர் அசாமோட முக்கியமந்திரி மகிழா உத்தியமித்த அபியன் அப்படின்னு ஒரு யோஜனா ஸ்கீம் இருக்குது. அதில் விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோன்னா 85,000 வந்து தே கேன் கெட். ஸோ அதுதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமந்திரி மகிழா உத்தியமித்யா அபியன் அப்படின்னு சொல்லிட்டு April 1 லான்ச் பண்ணியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா லான்ச் பண்ணியிருக்காரு. விமனோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸை மெயின் கோலாக வச்சு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. 30 lakh விமன் அக்ராஸ் அசாமில் இட் வில் பி பெனிஃபிஷியல். 10,000 per beneficiaries for micro enterprises, plantation, livestock or ஹஸ்பண்டோட பிஸ்னஸை அசிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இனிஷியல் அசிஸ்டன்ஸாக கொடுக்க போகிறாங்க. ஸ்கீம் வில் பி லான்ச்ட் இன் எவ்ரி அசம்பிளி கான்ஸ்டியூஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் சிஎம் ஆர் மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்களாம். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து வெரிஃபை பண்ணணும் ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம். 1 year ஃபஸ்ட் இயரில் வந்து 10,000 சீட் கேபிட்டலாக கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ரீபே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் கொடுக்குறது 25,000, அதில் 12,500 பேங்க் லோனாக கொடுப்பாங்க. 12,500 தான் கவர்மெண்ட்டோட கிராண்ட். ஸோ அந்த பாதி இருக்கா. ஸோ இந்த பேங்க் லோனை தே ஹாவ் டு ரீபே. ஸோ இந்த 50,000 சப்போர்ட் ஃபார் தேர்ட் இயரில் வந்து கொடுப்பாங்க ஃபார் விமன் ஷோயிங் சக்ஸஸ் இன் த ப்ராக்ரஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 yearம் வாங்கி அதில் வந்து அவங்க ப்ராக்ரஸ் காமிச்சிருக்கணும். அப்போ தான் தேர்ட் இயர் லோன் கிடைக்கும், தேர்ட் இயர் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராக்ரஸ் அண்ட் சக்ஸஸ் காமிச்சா தான் தேர்ட் இயர் ஒன். ஸோ ஒன்லி த பேங்க் லோன் நீட்ஸ் டு பி ரீபேட். ஸோ இந்த 12,500 இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும்தான் ரீபேமெண்ட். அதில் இன்ட்ரெஸ்ட் கவர்ட் பை த கவர்மெண்ட். அதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. ஸோ விமன் எம்பவர்மெண்ட்காக அசாம் கவர்மெண்ட் இதை பண்ணுறாங்க. ஃப்ரீ கேர்ள்ஸ் எஜுகேஷன், உள்நோடரி லைவ்லிஹுட் சப்போர்ட், பென்ஷன் அண்ட் ஃப்ரீ ஃப்ரூட் கிரைன்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி அசாம் கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரூரல் எக்கனாமியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக முக்கியமந்திரி மகிழா உத்தியமித்த அபியான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 year பிளான் சப்போர்ட். தட்ஸ். நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சோலார் இன்ஸ்டலேஷன் இந்தியன் ரயில்வே ஸ்டேஷனில் பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் பில்டிங்ஸ்லேயும் அவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப் அன்டில் February 2025. ஸோ ராஜஸ்தான் தான். ஸோ ஆல்ரெடி வீணோ ராஜஸ்தானில் டெசர்ட் இருக்குது அண்ட் ரொம்ப சன்னி பிளேஸும் கூட. ஸோ நம்ம இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் அதுவுமே வந்து பட்லா அப்படின்ற சோலார் பார்க்கில் தான் இருக்குது, விச் இஸ் இன் ராஜஸ்தான். ஸோ அதனால் நம்மளுக்கே தெரியும் அதனுடைய கெப்பாசிட்டியே வந்து 2245 அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுருக்கேன். 2245 மெகாவாட். ஸோ பட்லா சோலார் பார்க் விச் இஸ் ஆல்சோ இன் ராஜஸ்தான். ஆல்சோ அவங்களே வந்து இந்தியன் ரயில்வேஸ் அந்த மாதிரியான சர்வீஸ் பில்டிங்ஸ்லாம் வந்து சோலார் இது பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 209 மெகாவாட் ஆஃப் சோலார் பவர் வந்து டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இந்தியன் ரயில்வேஸில் மட்டும். ஸோ மொத்தமாக 2240
49 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் பில்டிங்கில் மொத்தமாக போட்டிருக்காங்க. 2.3 டைம்ஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் க்ரோத் ரேட் இருந்திருக்கு. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டும் டெவலப்பர் மோடில் ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் த கிளாக் பவர் மாடல் அப்படின்னு சொல்லி சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜியை கம்பைன் பண்ணியும் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்னா ராஜஸ்தான் தான், 275 இன்ஸ்டாலேஷன்ஸ். மகாராஷ்டிரா 270, வெஸ்ட் பெங்கால் 237. ஸ்டேட் வைஸ் எக்ஸாம்பிள்னா ராஜஸ்தான் தான், 73 இன்ஸ்டாலேஷன்ஸ் தான் 2020 வரையும் இருந்துச்சு. ஆஃப்டர் 2020 200 இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த பட்லா சோலார் பார்க்கும் வந்து சொல்லலாம், பட் அது வந்து தனி பார்க்காக இருக்கிறதுனால வி குடண்ட் ஆட் தட் ஹியர். ஸோ அந்த பட்லா சோலார் பார்க்கே வந்து ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 4 வரையும் 2020 தான் முடித்தாங்க, விச் இஸ் 2018 ஆரம்பிச்சு 2020 தான் முடித்தாங்க. தட் இஸ் அ சோலார் பார்க். பட் இந்த இது வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் இன் பில்டிங்ஸ், சர்வீஸ் பில்டிங்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இது வந்து பில்டிங் யூசேஜ்க்காக தனியாக இருக்கு இல்லையா, ரூஃப் டாப் சோலார் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். தென் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் கோல், இந்தியன் ரயில்வேஸில் ரெனியூவபிள் எனர்ஜி யூசேஜை அதிகப்படுத்தணும், லாங் டேர்ம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இட் வில் பி தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ் ரவுண்ட் த கிளாக் பவர் மாடியூல் அப்படின்னா ஒரு ஹைப்ரிட் ரெனியூவபிள் மாடியூல், சோலார் அண்ட் விண்ட் ரெண்டையும் சேர்த்து இது பண்ணிப்பாங்க. ஸோ இப்போது ஆல்டர்னேட்டிவாக வந்து ஸ்மால் நியூக்ளியர் மாடுலர்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து பார்த்துட்ருக்கோம், விச் இஸ் ஆல்சோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் நம்மளோட நார்மல் பவர் ஜென்ரேஷன். ஸோ டிபெண்டன்சி ஆன் ஃபாசில் ஃபியூவல்ஸை கம்மி பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம். ஸோ பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டும் வந்து லீகல் அக்ரிமெண்ட் பிட்வீன் எனர்ஜி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பையர் ஆஃப் பவர் ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ that's it. நெக்ஸ்ட் வந்து ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் மொத்தமாக அக்ராஸ் இந்தியா எவ்வளோ செட்டப் பண்ணியிருக்காங்க, வாட் இஸ் த நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 728. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸ் டு பி kept in your mind. ஸோ ஃபேக்ட் ஷீட்ஸில் இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. ட்ரைபல் டாமினேட்டட் பிளாக்ஸில் தான் வந்து இந்த ஏக்லவ்ய ரெசிடென்ஷியல் மாடல் ஸ்கூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் 728 EMRs லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 440 நியூ EMRs லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. 1 ஸ்கூல் இன் எவ்ரி பிளாக் வித் ஓவர் 50% வந்து ST பாப்புலேஷன் இருக்கணும். அட்லீஸ்ட் 20,000 ட்ரைபல் பர்சன்ஸ் அது கவர் பண்ணியிருக்கணும் அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ். ஸோ 3.5 lakh ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் வில் பி பெனிஃபிஷியல். இது வந்து 2018-19 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் அந்த ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸில் இருக்கும் அப்படின்னா, கிளாஸ் ரூம்ஸ், லேபு, லைப்ரரி, அக்காமடேஷன்ஸும் இருக்கும். ஏன்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு தானே இருக்குது, அதனால் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் லைக் மெடிக்கல் செக்கப்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. அங்கேயே வந்து கிளினிக்ஸ் வில் பி தேர். ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், IT ஃபெசிலிட்டிஸ், ஒகேஷ்னல் ட்ரைனிங்கும் வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்காக. ஸோ ஆல் திஸ் வில் பி தேர். அண்ட் கொலாபரேஷன் லைக் ஸ்மார்ட் கிளாஸஸ்க்கு வந்து ERNet அண்ட் MEITI நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜியோட சேர்ந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் தேர். ERNet அப்படின்னா என்னென்னா, எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நெட்வொர்க் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு அட்டானமஸ் சொசைட்டி which was registered under Society Registration Act 1860. ஸோ இதுவுமே வந்து MEITI மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அட்டானமஸ் சொசைட்டி தான். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ தே கான்ட்ரிபியூட் டு த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்க்கு அவங்களோட ப்ராசஸ் வந்து இட் வில் பி தேர். ஸோ அதனால் அவங்க ERNet அண்ட் ஆன்லைன் கோச்சிங் லைக் IIT JEE நீட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கெலாம் வந்து கொடுக்குறாங்க. பேஸ் IIT அண்ட் மெடிக்கல் அப்படின்னா அவங்க மூலியமாக they are giving 400 labs in 200 EMRs in partnership with Ministry of Skill Development and Entrepreneursோட சேர்ந்து. தென் ஸ்காலர்ஷிப்ஸ் லைக் ப்ரீ மேட்ரிக் அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுப்பாங்க. நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் ஃபெலோஷிப்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன்ஸும் இருக்குது. எக்ஸாம் ஃபீஸ் கவரேஜ் லைக் JEE நீட்டு CLAT கிளாஸ் 12ஓட EMR ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸுமே அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இல்லை நெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதாவது என்னென்னா நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் என்னென்னா, இட் இஸ் அன் அட்டானமஸ் பாடி லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் கீழே தான் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்கூலில், பிரின்சிபல்ஸ், அந்த கான்க்ளேவ் அதெல்லாம் எப்படி போகுது, அண்ட் ஸ்டேட் சொசைட்டிஸ்லாம் எப்படி அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க, டீச்சர்ஸை ட்ரைனிங் பண்ணுறதுலையும் வந்து தே வில் பி ஆக்டிங் அஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். தே வில் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நெஸ்ட்ஸ் அப்படின்னு ஒன்று. இந்த பர்டிகுலர் ஸ்கீம் ஏக்லவ்ய
ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ஸ் ஸ்கூல்ஸ் வந்து 1997 to 1998 ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இது ஆரம்பித்ததுக்கான மெயின் ரீசனே என்னென்னா, ட்ரைபல் பீப்புளில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணும், ஃப்ரம் கிளாஸ் 6th to 12th கொடுக்கணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணுது. ரிமோட் ஏரியாஸ்லலாம் போயிட்டு அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினச்சாங்க, ஈக்குவாலிட்டி பேசிஸில். பட் அதுக்கப்புறம் ஸ்லோலி தட் ஃபேடட் அவுட் அண்ட் யூனியன் பட்ஜெட்டில் 2018 to 19 திரும்ப இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ 2018 கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏக்லவ்யா மாடல் டே போர்டிங் ஸ்கூல்ஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ அது வந்து சப் டிஸ்ட்ரிக்ஸில் 90% ஆர் மோர் எஸ்டி பாப்புலேஷன்ஸ் இருக்கணும் அண்ட் 20,000 மோர் ட்ரைபல் பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொவிஷனல் செட்டிங்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் 6th to 12th வரையும் இந்த ஸ்கூல்ஸில் வந்து கண்டிப்பாக செட்டப் பண்ணணும். கெப்பாசிட்டி வந்து 480 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும். அண்ட் ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது, ரெண்டு செக்ஷன்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது, 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அப்பர் லிமிட்லாம் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கிராண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, 2 crore வந்து பெர் ஸ்கூலுக்கு கொடுப்பாங்க கவர்மெண்ட்டே. ஸோ அடிஷ்னலாக 20% வந்து நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹில்லி ரீஜியன்ஸில் உள்ள லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியாஸில் அடிஷ்னலாக 20% வந்து கொடுப்பாங்க. ரெக்கரிங் கிராண்ட், அதாவது 1 lakh வந்து பெர் ஸ்டூடெண்ட்டுக்கு பெர் ஆனம்க்கு இஎம்ஆர்எஸ் அண்ட் ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்க்கும் போர்டிங் ஸ்கூல்ஸ்க்கு வந்து 0.85 lakh வந்து கவர்மெண்ட்டே கிராண்ட் கொடுப்பாங்க. ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, NESTS, நெஸ்ட். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஒரு அட்டானமஸ் பாடி, ட்ரைபல் மினிஸ்ட்ரி கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க தான் வந்து மெயின்டைன், கண்ட்ரோல், மேனேஜ் இதெல்லாமே வந்து ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தே வில் பி தேர். அண்ட் அவங்களுமே வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க, இந்த ஸ்கூல்ஸ் இருக்குது பக்கத்தில், போய் உங்கள் குழந்தைங்களை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கூல்ஸில் மோஸ்ட்லி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிப்பாங்க. அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து சீட்ஸ் கொடுப்பாங்க. லைக் நான் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஒதுக்கலாம், பட் மேக்ஸிமமே 10% தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ ப்ரியாரிட்டி வந்து இஎம்ஆர்எஸ் ஸ்டாஃப்ஸ் அவங்களோட சில்ட்ரனுக்கும் வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்க ஸ்டாஃப்ஸுமே வந்து, அதாவது இந்த ஸ்கூல்ஸில் இருக்க ஸ்டாஃப்ஸுமே வந்து ட்ரைபலாக பீப்புளாக இருந்தால் தட் இஸ் ஆல்சோ ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ that is all there. And 20% வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது ட்ரைபல் பீப்புளில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தாங்க, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 20% ரிசர்வேஷன் உண்டு. ஸோ இதெல்லாமே வந்து தே டிட். ஸோ 2021 or 2023 போலெல்லாம் வந்து ஒரு 700 ஸ்கூல்ஸ் கிட்ட நாங்கள் சாங்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் எடிஷன் ஆஃப் நேஷ்னல் லெவல் இஎம்ஆர்எஸ் ஸ்போர்ட்ஸ் மீட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க 2019. ஸோ அதெல்லாம் வந்து எதுக்குன்னா, ஸ்போர்ட்ஸும் அவங்களுக்கு போய் சேரணும், ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸில் இருக்க பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸும் அவங்களோட கரிக்குலமில் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸும் அது அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ரெவல்யூஷனரி ஸ்கீம் இன் இந்தியா. ஸோ இப்போ வந்து இவ்வளோ புதுசாக ஜாயின் ஆகிருக்காங்க அப்படின்றத நியூஸில் சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, புதுசாக எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னா 440 நியூ இஎம்ஆர்எஸ், டோட்டலாக இப்போ எவ்வளோ இருக்குது, 728 இருக்குது. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து வக்ஃப் பில். ஓகே, ஸோ இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோர் தென் 2nd April ஆரம்பித்த ராஜ்யசபா வந்து 21 hours கிட்ட நடந்து 21 hours 46 minutes வந்து நடந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த ரெக்கார்ட் ராஜ்யசபா மீட்டிங். ஸோ 15 ஹார்ஸ்க்கு மேலே த 73 மெம்பர்ஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டரான கிரண் ரிஜிஜுமே வந்து சொல்லியிருந்தாரு தட் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா வந்து இது வரையும் இல்லாத அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. 16 பில்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னும், லோக்சபா வந்து 118% வந்து ப்ரொடக்டிவிட்டி, ராஜ்யசபா வந்து 119% ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்பாயிண்ட் பண்ண ஆர் நம்ம எலெக்ட் பண்ண பீப்புள் வந்து அவங்களோட பார்லிமெண்ட்ரி செஷனில் இருக்கணும், அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும், ப்ரொடக்டிவிட்டி மெயின்டைன் பண்ணணும்னா ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் பில்லு கொண்டு வந்தால் கண்டிப்பாக இருப்பாங்க போல், அப்படி தான் இருந்தது. ஸோ 16 பில்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க போத் பார்லிமெண்ட்லேயுமே. ஸோ
பில்லை வந்து 8th August 2024 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போவே வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் 9th August போகும்போது நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. செகண்ட் ரீடிங் இப்போ April 2 வந்து லோவர் ஹவுஸ், அதாவது லோக்சபாவில் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து 288 ஓட் வந்து மொத்தமாக இருந்துச்சு ஃபார் இந்த பில்லு பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 232 ஓட்ஸ் வந்து அகேன்ஸ்டாக விழுந்துச்சு ஃபார் அப்டெய்னிங். பட் ஆப்வியஸாக மெஜாரிட்டி வின் பண்ணதுனால ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி வந்து ராஜ்யசபாவுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 3rd April ஸ்டார்ட் பண்ணி பயங்கர ஹீட்டட் டிபேட். ஸோ அதனுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். ஸோ ஃபுல் 24 hours ப்ளஸ் கிட்ட 12 hours மேலேயா, ஸோ ஐம் நாட் ஷுர். ஸோ ஏதோ ஒரு ஹார்ஸ் ரொம்ப நேரம் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அப்புறம் இட் வெண்ட் ஆன் ஆஃப்டர் த கிரிட்டிசிசம். ஸோ பாஸ் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ராஜ்யசபாலையுமே வந்து 128 ஓட் வந்து போகலாம் அப்படின்னும் 95 ஓட் அகேன்ஸ்ட்டும் வந்து வந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நான் அப்ஸ்ட்ரைனாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ த பில் ஆக்டாக அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரசிடென்ட் கிட்ட போனோம். ஸோ அங்கேயுமே போய் பில் ஆக்டாக பாஸ் ஆயிடுச்சு. தட் இஸ் த திங். ஸோ இதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா இட் டேட் பேக்ஸ் டு 1923 முஸ்லிம் வக்ஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து வக்ஃப் ஆக்ட் 1995 அப்படின்னு சொல்லி அமெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம். ஸோ யா உமீத் பில் அப்படின்றது தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ யா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு புது நேம் என்னது? உமீத். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா யுனைடெட் வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட். ஸோ ஸ்பீக் மோர் ஆன் திஸ் பிகாஸ் இதுக்கு அகேன்ஸ்டாக போனாலும் ஓகேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக கிரிட்டிசிசம் வரும். நம்ம நியூட்ரலாக பார்க்கணுன்னா இப்படி ஒரு பில் வந்து லான்ச் ஆகிருக்கு, அதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வக்ஃப்னு ஒரு ஆக்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய பேர் என்ன? உமீத் பில். ஸோ அதனுடைய ஃபுல் ஃபார்ம், உமீதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? யுனைடெட் வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 1995. ஸோ உமீத் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய ப்ரைமரி பர்பஸ் என்னென்னா மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்னன்ஸ் ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ். முஸ்லிம் வக்ஃப் ரிப்பீல் பில் 2024 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, விச் வாஸ் அன் ஆக்ட் இன் 1924 கொலோனியல் ஏராவில் கொண்டு வந்தது. ஸோ டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டிலாம் இருக்கும். விமனையும் இன்க்ளூட் பண்ணணும், நான் முஸ்லிம் மெம்பர்ஸையும் கவர்னன்ட் பாடியில் இன்க்ளூட் பண்ணணுன்றது தான் மேஜர் பாயிண்ட் விச் இஸ் கான்ட்ரவர்ஷியல். ஏன்னா அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நோ I don't want to go into it, but yeah, high court mechanism மூலமா அப்பீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அண்ட் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி பர்மனெண்ட்லி டெடிகேட்டட் பை முஸ்லிம்ஸ் ஃபார் அவங்களோட ரீஜனல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுமே வந்து வி ஷால் சி பீப்புள் அவங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு நிலம் கொடுக்கறது. சர்டன் பீப்புள் ரைட் த அந்த ஒரு சில பிளாட் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்காகலாம் எழுதி வைப்பாங்க. ஸோ தட் இஸ் மோஸ்ட் ப்ராமினென்ட். அந்த மாதிரி சேரிட்டபிள் பர்பஸ்க்காக முஸ்லீம் பீப்புள், முஸ்லீம் ரிலீஜியன்ஸ்க்காக சேரிட்டபிளாக கொடுத்தது. அதை வந்து தட் வில் பி மேனேஜ்ட் பை முட்டாவாலி விச் இஸ் ஓனர்ஷிப் லைஸ் வித் பின் அல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உமீத் பில் அக்ரானம் என்னது? யூனிஃபைடா ஓகே யுனைடெட்னு இருக்குது, யூனிஃபைடுன்னு இருக்குது. ஐ எம் நாட் ஷுர் விச் இஸ் கரெக்ட். ஓகே, வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட், மாடர்னைஸ்டு வெர்ஷன் ஆஃப் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025, முஸ்லிம் வக்ஃப் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை தான் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ யா திஸ் இஸ் இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயும் பாஸ் பண்ணி இப்போ ப்ரைம் மினிஸ்டரே வந்து பிரசிடெண்ட் கிட்ட தான் போகும். திரௌபதி முர்மு அவங்க வந்து இதுக்கு வந்து அசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 4th April பாஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ தட்ஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் பில். தாய்லாண்டுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே எந்த சம்மிட்டை வந்து அட்டென்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிம்ஸ்டெக் தான். ஸோ பிம்ஸ்டெக் சம்மிட்டில் தான் வந்து
நம்மளோட பங்களாதேஷ் நெய்பர் இருக்கா இல்லையா, ஸோ அவர்கிட்டையும் வந்து பேசினதாக நியூஸ்லலாம் வந்து ஹெட்லைன்ஸில் வந்துச்சு. ஸோ பேங்காக் தாய்லாந்து அண்ட் கொலம்போ ஸ்ரீலங்கா 2 பிளேசஸையும் அவர் விசிட் பண்ண போகிறாரு. அண்ட் ஸ்ரீலங்காலையுமே நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், அஃபிஷியல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்லாம் வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ 6th பிம்ஸ்டெக் மீட்டிங் நடக்கும்போது, அது என்ன தான் பிம்ஸ்டெக்குன்றது ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் இருந்தாலும் அதில் வராங்க இல்லையா, அந்த கண்ட்ரீஸ் ஒவ்வொருத்தர் கூடயும் வந்து செப்பரேட் பைலேட்ரல் மீட்டிங்கும் வந்து நடக்கும். ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அதில் அப்படின்னா, தாய்லாந்து, நேபாள், மியான்மர், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா. ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிம்ஸ்டெக் அப்படின்னா, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்ட்ரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சமிட். ஸோ ரீஜனல் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் கொலாபரேஷனுக்காக, கனெக்டிவிட்டிக்காக வி ஆர் தேர். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வி ஹேட் பைலேட்ரல் மீட்டிங்கும் கூட நடந்துச்சு. ஸோ தாய்லாண்டோட டெப்யூட்டி பிஎம் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சூரிய சம் நேம், அது என்ன பேருன்னு தெரியல, ஸோ சூர்யா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஷீ ரிசீவ்டு ப்ரைம் மினிஸ்டர். ஸோ அவங்களோட ஃபோட்டோ தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ யா, தென் கேபி சர்மா ஒலி, Prime Minister of Nepal. So he is actually against us. So ப்ரோ சைனா இவர். ஸோ இவருமே அப்படி தான் இருக்கார், ஒன்றும் பண்ண முடியல. மியான்மரும் மிலிட்ரி கீழே இருக்குது. ஸோ அந்த மிலிட்ரி லீடர் தான் வந்திருந்தார். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் எக்ஸப்ட் இந்த லிஸ்ட்டில் வேர் இஸ் இட், யா, தாய்லாந்து, ஸ்ரீலங்காவில் இப்போ ஒழுங்கான கவர்மெண்ட் இப்போ வந்திருக்காங்க. ஸோ அது தவிர்த்து இது எல்லாமே ஏதோ ஒரு ப்ராப்ளமில் தான் இருக்குது. ஸோ அந்த 3 ப்ராப்ளமேட்டிக் லீடர்ஸும் வந்து வந்திருந்தாங்க. we had நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர், தோ லாஸ்ட் 8 months he was, the முகமது யூனிஸ் was against இந்தியா. அவர் வெறும் ப்ரைம் மினிஸ்டர் கூட இல்லை, சீஃப் அட்வைசர் தான். இவர் உள்ளே வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து அங்கே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணுன்றது தான். பட் அதை பண்ணாமல் நிறையா கம்யூனல் வைலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. பட் we can't do anything. So let's wait for ஸ்ரீலங்காயும் விசிட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் வந்து நிறைய நம்ம ப்ரைம் மினிஸ்டருக்கு ஒரு அவார்ட்லாம் வேலை கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்கமிங் நியூஸில் வந்து அப்கமிங் டேஸில் வி ஷால் சி. ஸோ பிம்ஸ்டெக் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1997. இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான். நீங்கள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸ்லாம் என்னென்னது, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாள், அப்புறம் ஸ்ரீலங்கா. கொஞ்சம் தள்ளி இருக்க தாய்லாண்டும் சேர்ந்துருக்கு. அவ்வளோதான், அது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. பிம்ஸ்டெக்ன்றது பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்ட்ரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், டெக்னாலஜி அண்ட் கல்ச்சரை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்காக என்னது நம்ம இந்த குரூப்பில் இருக்கோம். ஓகே, ஸோ that's it for today. All the best for your exams and thank you.